விஜய் பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். அதாவது 144 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதிமுகவை சேர்ந்தவங்க இரு பிரிவா பிரிஞ்சிட்டாங்க. ஆதரவா வாக்களிக்க போற ஒரு பிரிவும் இன்னொரு பிரிவு, அதாவது இபிஎஸ் தலைமையில கொண்ட இன்னொரு பிரிவு வந்து எதிர்த்து வாக்களிப்போம் என்றும் சொல்லியிருந்தாங்க. சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி தலைமையில 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன நடந்ததுன்னா, அவர்கள் டிவிகே ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும். அதே போல அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்களும் அவருடைய அந்த கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார். அவருமே வந்து டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார். தீர்மானம் நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். திமுகவை சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். ஆட்சியை தொடர நாங்கள் தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு தமிழக சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க நடந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து டிவிகே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபித்து விட்டது. சரி, சட்டசபையில யாரெல்லாம் எதிர்த்து வாக்களித்தார்கள், ஆதரவாக வாக்களித்தார்கள் என்ற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எங்களோட சேனல் தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி. ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் தொடர்ந்து நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கப்பெறும். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சட்டசபையில டிவிகே வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க மேஜிக் நம்பரான 118 பிடிப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் ஓரளவுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா டிவிகே தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு கவர்னர் கிட்ட ஆல்ரெடி கடிதம் கொடுக்கும் போது, தனக்கு ஆதரவாக கொடுத்த கடிதங்கள் கொடுக்கும் போது அதுல வந்து 119 தொட்டுட்டாரு, 118 தாண்டி 118 தாண்டி 119 தொட்டுட்டாரு அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அதை ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்கணும் இல்லையா? அப்போ கண்டிப்பா நிச்சயமா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அதிமுகவை சேர்ந்தவங்க இரு பிரிவா பிரிஞ்சிட்டாங்க. இதுல அவங்க வந்து ஆதரவா வாக்களிக்க போற ஒரு பிரிவும் இன்னொரு பிரிவு, அதாவது இபிஎஸ் தலைமையில கொண்ட இன்னொரு பிரிவு வந்து எதிர்த்து வாக்களிப்போம் என்றும் சொல்லியிருந்தாங்க. திமுகவுல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிருக்காங்க, பிஜேபி சேர்ந்த ஒரு உறுப்பினர் அவர் என்ன பண்ணிருக்காரு, அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்களை வந்து அவருடைய கட்சி தலைவர் வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இன்னைக்கு பரபரப்பா இருந்தது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மசோதாவை தாக்கல் பண்ற, ஆதரவு தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ சபாநாயகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பை நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா விஜய் பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். அதாவது 144 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதாவது விஜயோட அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 144 பேர். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்து பின்னாடி இதுல என்னென்ன நடந்த சுவாரஸ்யங்களையும் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். டிவிகேக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 108 உறுப்பினர்கள் வந்து இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 34.92%. அவங்க வந்து வாங்கின ஓட்டோட சதவீதம், சிங்கிள் பார்ட்டியா அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம். அதுல திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து ராஜினாமா செய்துட்டாரு. அப்போ 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சியாக சட்டசபையில அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு உறுப்பினர் வந்து ஓட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சட்டசபை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சீனிவாச சேதுபதி என்றவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KR பெரிய கருப்பனை வந்து வீழ்த்தினார் இல்லையா? இந்த ஒரு ஓட்டுல வந்து தனக்கு சந்தேகம் இருக்கின்ற அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த கேஸ் ஒண்ணு
வழக்கு தாக்கல் செய்தார். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீனிவாச சேதுபதி மட்டும் இன்னைக்கு நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சதுனால டிவிகேக்கு 106 உறுப்பினர்களா தான் இன்னைக்கு வந்து ஆதரவா வாக்களித்தாங்க. மீதி இருக்கிறதுல வந்து காங்கிரஸ் 5 அது வந்து வாக்களித்தாங்க, ஆதரவு வாக்களித்தாங்க. சிபிஐ அண்ட் சிபிஎம் லெப்ட் பார்ட்டிஸ் 4 இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஆதரவா வாக்களித்தார்கள். விசிகே 2 உறுப்பினர்கள் அவங்க டிவிகேக்கு ஆதரவு வாக்களித்தார்கள். ஐயுஎம்எல் 2 உறுப்பினர்கள் டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆக மொத்தம் 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். இதன் மூலமே மேஜிக் நம்பரான 118 பெரும்பான்மையை கிடைக்கப்பட்டு விட்டது டிவிகேக்கு. அதனால் தொடர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார் விஜய் அவர்கள். இதில் வெற்றியும் பெற்றுவிட்டார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். சரி, ஓவரால் 144 வந்துச்சு இல்லையா? இந்த 144ல அதிமுகவை சேர்ந்த 47 உறுப்பினர்கள்ல சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி தலைமையில 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன நடந்ததுன்னா, அவர்கள் டிவிகே ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். இது நீண்ட காரசார விவாதம் வந்து இபிஎஸ்க்கும் அந்த பகுதியில் உள்ள, அதாவது ரெபெல் ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, கிளர்ச்சியாளர்கள், அவர்கள் 25 பேரும் வந்து எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் இபிஎஸ் மாறி மாறி வாக்குவாதம் செய்தார்கள். சரி, இந்த 119 இந்த 25 சேரும்போது 144 உறுப்பினர்கள் வந்துடுறாங்க இல்லையா? சோ இவர்கள் ஆதரவை பெற்று விட்டார்கள். அதே போல அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்களும் அவர் அந்த கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார். அவருமே வந்து டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பில் பங்கு கொள்ளவில்லை. அண்ட் பிஜேபியும் நடுநிலைமையோடு இருந்ததாக கூறப்பட்டது. திமுகவை சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். ஆக மொத்தம் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் யாருமே இல்ல. அப்ப மீதி இருக்கிறவங்க தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சோ விஜய் தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை நடத்துவார் அப்படின்றதுதான் இதோட சாராம்சம். இதற்கு இடையில் சரி 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெறுமா அப்படின்னா, இதே போல 118 உறுப்பினர்களோட துணை இருந்தால் நிச்சயமாக விஜய் தொடர்ந்து 5 வருட காலத்திற்கு ஆட்சி செய்வதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை. ஆனால் ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்து வெளிவந்த கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகே ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து ஆதரவை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் சட்ட சிக்கல் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் அதிமுக 2 பிரிவா இருந்தாங்களே, அதுல ஒரு பிரிவினர் 25 உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பதனால் விஜய்க்கு தற்பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, நீங்க மனசுக்குள்ள கேட்கறது தெரியுது. சரி, ஒரு அதிமுகவில் அவங்க தலைமைக்கு எதிராக இவங்க 25 பேர் செயல்பட்டு ஓட்டு போட்டாங்க இல்லையா, இவர்களோட கட்சி தடைத்தாவல் சட்டம் பிரகாரம் இவங்களோட உறுப்பினர் பதவி தகுதி நீக்கம் செய்யப்படுமா, சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுமா அப்படின்னு கேட்டா இது சட்டம் தான் பதில் சொல்லும். இருந்தாலும் இந்த விஷயத்துல நாம வந்து நமக்கு தெரிந்த விஷயங்களை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் உங்க முன்னாடி வச்சிடறோம். சரி, 3இல் 2 பகுதியை சேர்ந்த ஒரு கட்சியில 3ல் 2 பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியா செயல்படலாம், அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் மூலமா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுதான் சட்டம் சொல்லுது. அதன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா 47 பேர்ல கிட்டத்தட்ட 66% வேணும் இல்லையா? அந்த 66%ல 32 எம்எல்ஏக்கள் வேணும் இல்லையா? அப்பதான் தகுதி நீக்க இழக்கம் செய்ய முடியாது, கட்சி தாவல் தடை சட்டம் அவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 25 பேர் தானே இருக்காங்க. அப்ப இவங்க கட்சி தடை தாவல் சட்டம் வந்து அமுலாகுமா அப்படின்னு கேட்டா அதுவும் சபாநாயகர் கையில் உள்ளது. சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகரே உச்சபட்ச அதிகாரம் மிக்கவர். என்னதான் இபிஎஸ் அவர்கள் அவர்களுடைய கட்சியை கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமித்தார். ஒரு கட்சியோட சேர்ந்த கொறடா சொல்றதை கேட்டுதான் ஓட்டு போடணும். அவர் வந்து எப்படி அவங்களுக்கு தகவல் சொல்லுவார்னா, வாய்மொழி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ தகவலை தெரிவிப்பார் இல்லையா? அந்த தகவல் தான் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். அத மாதிரி தெரிவிச்சோம் அவங்க வந்து மாற்றி ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுதான், எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கட்சி தலைமையோட உத்தரவு. ஆனால் இவர்கள் 25 உறுப்பினர்கள் தனியாக வாக்களித்து விட்டார்கள். சோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இபிஎஸ் அவர்கள் சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, இவங்களை தகுதி நீக்க செய்ய வேணும், எங்க கொறடா சொன்னதை மீறி செயல்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுப்பாங்க. இதை ஏற்றுப்பதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் சபாநாயகர் கைக்கு உட்பட்டது. சரி, அப்போ இதோட முடிஞ்சிருமா இந்த விஷயம் கேட்டா இது நீதிமன்றத்துக்கு செல்லும். நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நீதிமன்றம் சட்டத்தை கலந்து தீர ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கும். அந்த தீர்ப்பு அடிப்படையில் இவர்கள் பதவி தகுதி நீக்கம் செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க
வேண்டும். இதற்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், ஏன் ஆண்டு கணக்கில் கூட காலங்கள் செல்லலாம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வை. அதே போல தொடர்ந்து இதே போல பல வீடியோக்களை உங்களுக்காக நாங்க கொடுக்க இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.